தேங்க்யூடா, தேங்க்யூ. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. I love you always. இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே முருகா. ஒருத்தர் பார்வை வச்சு நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் மேல வைக்க முடியும்? நீங்க என்ன பண்ணீங்க? மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காரணத்துக்காக உங்க நாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க டயர்ட் ஆகாதீங்க. உங்க எக்ஸ்பிரஷன் தெரியுது எனக்கு, நீங்க டயர்ட் ஆகுறீங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படியே தான் தெரிஞ்சதா உங்களுக்கு? நீங்க பேசுனது ரொம்ப கிளியரா இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியல. அவங்க போட்ட ஸ்கெட்ச் எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் சரியில்லை. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 98 எபிசோட் 99 ஓட ரிவ்யூ தான். சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் இன்னைக்கு எபிசோடே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் உள்ள வந்த உடனே டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ள இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்க பார்த்துட்டீங்க. அதனால அடுத்த வாரம் வெறும் ஓட்டு தான் போட போறீங்க. ஸோ யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆக்சுவலாக இந்த பிக் பாஸுக்கு மட்டும் சொன்ன மாதிரி தெரியல, இந்த வருஷம் எலெக்ஷனும் வருது அப்படிங்கிறதுனால யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிந்திச்சே ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாசுக்கா சொன்ன மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. அண்ட் கமிங் டு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலேயே இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் ஓட்டு போட்டு அந்த ஓட்டின் அடிப்படையில் தான் நீங்க எவிக்ட் பண்றீங்க, செலக்ட் பண்றீங்களா, இல்ல வந்து உங்களுடைய டிஆர்பிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க செலக்ட் பண்றீங்களா அப்படிங்கிறது சத்தியமா இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியவும் இல்லை. இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் அது ஒரு சந்தேகமா தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சொல்றாரு அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம ஓட்டை போட்டு விட்டுருங்க. என் அன்புக்குரிய மக்களே, நல்லா சிந்திச்சு உங்களோட ஓட்டை போடுங்க. அண்ட் நேத்து மாதிரி தான் இன்னைக்குமே ஃபைனலிஸ்ட் கிட்டலாம் பெருசா கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ரீஎன்ட்ரியா வந்திருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கேட்கறதுக்குலாம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே ஒரு குறும்படமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுட்டதாப்ல. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா தான் வந்துச்சு. ஏன்னா இந்த சீசன்ல குறும்படம் போடுவதற்கான இடங்கள் எத்தனையோ கிடைச்சிச்சு. அங்கெல்லாம் போட மாட்டாரான்னு சொல்லிட்டு மக்கள் ஏங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத இடம்ல எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு கடைசியில் அடுத்த வாரம் பின்னாலே ரீஎன்ட்ரிக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க ஒரு 4 வார்த்தை பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு குறும்படத்தை போட்டு அடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. பாத்தீங்களா, உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பிக் பாஸ் சீசன் 9 கடைசி குறும்படம். அண்ட் ஒன்ஸ் விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ள போன உடனே ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் கிட்ட இப்போ நீங்க ஃபைனலிஸ்டுக்காக ஓட்டு கேட்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுலயும் வியானா கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாதமா, விக்ரமுக்கு ஓட்டு கேளு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வியானா சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடுலேஷன்ல சொன்னாங்க பாருங்க. அதை கேட்கும் போது எங்க இருந்து தான் இந்த காண்டு, கடுப்பு, எரிச்சல் இது எல்லாம் வருதுன்னு தெரியல. அவ்வளவு கிலோ கணக்கில் வருது. ஏன்னா வியானா நார்மலா பேசும்போது பரவாயில்ல, இந்த பிள்ளை நல்லா தான் பேசுது அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. இந்த மாதிரி தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சைட் ஸ்டாண்ட் போட்டு பேசும்போது அவ்வளோ காண்டாகுது. டோன்ட் வரி வியானா, உங்களை விக்ரமுக்கா ஓட்டு கேட்க சொல்ல மாட்டேன் சார். அண்ட் இந்த ஓட்டை எந்த அடிப்படையில் கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யார் வந்து டைட்டில் வின் பண்ணணும்ன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் இருந்துச்சு சபரி சார். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனையை நடுநிலையா இருந்து சால்வ் பண்ணுவாப்ல, எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் காட்ட மாட்டாப்ல, ரொம்ப நல்ல பையன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாப்ல. சரி ரைட்டுன்னு உட்கார வச்சிருக்கலாம், மக்கள் கிட்ட பேசுங்கன்னு தெரியாம சொல்லிட்டாப்ல. உடனே தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் அவர்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் சபரிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதை பார்க்கும்போது அந்த மனுஷனே சும்மா இருந்தாலும் இந்த மனுஷன் சும்மா கூட மாட்டாரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் கேட்கிறேன், மிஸ்டர் சபரிக்கு வந்து வாக்களிச்சு அவர் வெற்றி பெற வைங்க. அந்த அடுத்தது அப்சராவுமே சபரிக்காக தான் வந்து ஓட்டு கேட்டாங்க. ஆனா இதுல இருக்கிறதுல பயங்கரமான காமெடி என்ன தெரியுமா, கானா வினோத் இந்த வீட்டுல இருந்து பொட்டி எடுத்து வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா திவ்யா கணேஷ் கிட்ட ஒரு 3 பேர் போய் பேசியிருப்பாங்க. அந்த 3 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரம்யா, பிரவீன் ராஜ் அண்ட் கெமி. இவங்க 3 பேருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கானா வினோத் இந்த கேம்ல இருக்கிற வரைக்கும் எங்களுடைய சப்போர்ட் வந்து கானா வினோத்துக்கு தான் இருந்துச்சு. எப்ப கானா வினோத் இந்த கேம்ல இல்லன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சோ இதுக்கப்புறம் எங்க 3 பேருடைய சப்போர்ட்டுமே திவ்யா கணேஷுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆழமா சொல்லியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ரம்யாலாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சபரி கூட நான் எவ்வளவு க்ளோஸ்ங்கிறது தெரியும், சபரி இந்த கேம்ல இருக்கும்போது அவங்கிட்ட சொல்லாத வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்றேன்னா நீ அப்பவே புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட்டு, இப்போ இந்த ஓட்டு கேட்கிற இடத்துல கண்டிப்பா ரம்யா, பிரவீன் ராஜ், கெமி இவங்க 3 பேருமே திவ்யாக்கு தான் கேட்க போறாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கெமி வந்து திவ்யா பேரை தான் சொன்னாங்க. ஆனா பிரவீன் ராஜ் பாத்தீங்கன்னா திடீர்னு விக்ரம் பேர் சொல்லிட்டாப்ல. விக்ரமா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அவர் வந்தாருன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும், அதனால வந்து விக்ரம் பேரை சொல்றேன் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அந்த அடுத்த ரம்யாலாம் பார்த்தீங்கன்னா சபரி பேர் சொல்றாங்க. சபரியை உள்ள இருந்து பார்க்கும்போது நல்லவனா இருந்தான், வெளியே போய் பார்த்தாலும் நல்லவனா இருக்கான், அதனால சபரி அப்படிங்கிற மாதிரிலாம் சுட்டுருந்தாங்க. அதை பார்க்கும்போது அதாவது ஓட்டு எதுக்காக கேட்குறோம், யாரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்மையா நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்காக தான் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கணும். சும்மா உப்புக்கு சப்பானியா கேட்கறது ஒரு மேட்டரே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் மனசார சொல்றேன், திவ்யா கணேஷ் உனக்கு தான் சப்போர்ட்டுங்கிற மாதிரி அங்க வாய்க்கிலேயே பேசிட்டு இங்க வந்த உடனே ஆஹா இவங்க எல்லாம் இருக்காங்களே, இவங்க முன்னாடி நல்ல பேர் வாங்கணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் ஓட்டை மாத்தி போட்ட மாதிரி இருந்துச்சு. நான் வந்து சபரிக்காக ஓட் போடுங்கன்னு கேட்கிறேன். இத்தனைக்கு இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கானா வினோத் பொட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பிரவீன் ராஜ் எல்லாம் பயங்கரமா எமோஷன் ஆயிருப்பாப்ல. ஏன்னா பிரவீன் ராஜுக்கு கானா வினோத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. அந்த கானா வினோத் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா எதனால வந்து இவர் திவ்யா கணேஷுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாயால சொன்னார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் பொட்டி எடுக்கும் போது ஒரு 3 பேர் மூஞ்சில நான் வந்து சந்தோஷத்தை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் ராஜ் தான் சொல்லியிருப்பாப்ல. அதுல ஒரு ஆள் வந்து விக்ரம், இன்னொன்று வந்து சாண்ட்ரா, மூணாவது வந்து சபரி. சோ அப்படி நமக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் பொட்டி எடுத்துட்டு வெளியே போகும்போது ஒருத்தன் சிரிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு வலி இருக்கும்போது எப்படி அதெல்லாம் வந்து மறந்து போய் இப்ப அவருக்காக ஓட்டு கேட்கிற அளவுக்கு இறங்கினார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா தான் இருந்துச்சு. அதுக்கு மேல இருக்கிற ஒரு பேரை கூட ரெண்டா பிரிக்கிற ஒரு மனுஷனை நான் இங்க பார்க்கறது நான் விக்கல்ல தான் சொல்லுவேன். அண்ட் இந்த பிரவீன் காந்தி சார்லாம் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கே பயங்கரமான டப் எல்லாம் கொடுப்பாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு ஹெவி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. இவர் யாருக்காக ஓட்டு கேட்டாருன்னா சாண்ட்ராக்காக ஓட்டு கேட்டாப்ல. சரி ரைட், எவனும் சாண்ட்ராக்காக ஓட்டு கேட்க மாட்டான், அதனால இந்த மனுஷன் கேட்கிறாரு போல இருக்குன்ற மாதிரி நினைச்சா இந்த மனுஷன் சொல்ற ரீசனை கேளுங்களேன். இந்த கார் டாஸ்க்ல பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க இல்லையா, அப்ப கீழே விழும்போது சாண்ட்ரா ஃபர்ஸ்டா வானத்தை பார்த்தாங்களாமா. வானத்தை பார்த்த சாண்ட்ரா வெற்றியை பார்க்கணுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், நான் ஃபீல் பண்ற மாதிரி தான் மக்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மனுஷன் முழுசா வாயை கூட மூடல. மக்கள்ல இருந்து ஒருத்தாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மண்டையை அந்த ஆட்டாடிட்டாங்க. கீழே விழுற வரைக்கும் அவங்க வானத்தை பார்க்கும்போது இந்த அம்மா வெற்றியை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு சார். அதே ஃபீல் உங்களுக்கும் இருந்திருக்கும். இருந்தால் எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி சார் சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டாங்க பாத்தீங்களா, அதை மட்டுமே பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு போல இருக்கு. வேற எதையுமே பார்க்கல போல இருக்கு. அந்த கார் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாண்ட்ரா என்னென்ன வேலைகள் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மனுஷனுக்கு ஒரு குறும்படமா போட்டு காமிச்சா சத்தியமா இவர் வந்து ஓட்டில இந்த வார்த்தையை கூட பேசியிருக்க மாட்டாரு. சாண்ட்ராவுக்கு ஆதரவு தருவீங்க. அஸ் எ டைரக்டரா நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இது வரைக்கும் பேசினவங்க எல்லாம் கூட பரவாயில்லைங்க. அடுத்ததா வியானா வந்து அடிச்சாக பாருங்க ஒரு பல்ட்டி, அது சாதாரண பல்ட்டி கிடையாது, அந்தர் பல்ட்டி அப்படிங்கிற மாதிரி அரோராக்காக ஓட்டு கேட்டாங்க. என்னது அரோராவா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஷாக் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன ரீசன்லாம் இருக்கு பாருங்க. வெளியே அரோராக்கு வந்து என்ன இமேஜ் இருந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த இமேஜே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க ஜெயிச்சாங்கன்னா அது அவங்களோட வெற்றி கிடையாது, என்னோட வெற்றி மாதிரி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருந்தாங்க. எம்மா வாயை முதல்ல போய் பினாயில் போட்டு கழுவுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த பொட்டியை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா வியானா பேசாத பேச்சு கிடையாது. அரோரா மூஞ்ச பத்தியா எப்படி சர்க்காசமா சிரிச்சா பத்தியா, ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டா அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு எப்படி கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம கூச்சமே இல்லாம இப்ப அதே அரோராக்காக ஓட்டு கேட்கறாங்கன்னு தெரியவே இல்லை. நான் வந்து அரோராக்கு சொல்லுவேன். ஏன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு எபிசோடு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போதைக்கு வீட்டுக்குள்ள மொத்தமாக 12 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. இந்த 12 கண்டஸ்டன்ஸ்ல 2 கண்டஸ்டன்ட் எஞ்சி நிற்கும் போது மட்டும் தான் ஆடியன்ஸ் சைடில் பயங்கரமான கிளாப்ஸ் பயங்கரமான ஆரவாரம்லாம் இருக்குது. அந்த 2 பேர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று வாட்டர்மெலன் ஸ்டார், இன்னொன்று அரோரா சிங்க்ளர். ஆக்சுவலாக இவங்க 2 பேரையும் இந்த சீசனில் ஆரம்பத்தில் வீட்டுக்குள்ள அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கழுவி ஊத்துனது யாரு, இதே மக்கள் தான். இப்போ கைத்தட்டி என்கரேஜ் பண்றது யாரு, அதே மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுலேயும் ஃபைனலிஸ்ட்ல மொத்தமாக 5 பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பயங்கரமான கிளாப்ஸே வருது, அது அரோராவாக தான் இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன தோணுச்சு, நான் இதை பார்க்கும்போது நல்ல வேளை கானா வினோத் வந்து அந்த பொட்டியை எடுத்துட்டு போயிட்டாப்ல. ஒருவேளை ஒரு பொட்டியை எடுக்காம இருந்து ஃபினாலே ஸ்டேஜில் கானா வினோத்தும் அரோராவும் வந்து நிற்கும் போது தி வின்னர் இஸ் அரோரா அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி காமிச்சிட்டு, அதான் போன வீக்கெண்ட் எபிசோட்லயே பார்த்துருப்பீங்க, அரோராக்கு பயங்கரமான கிளாப்ஸ்லாம் வந்துச்சு. அதை வச்சே நீங்க புரிஞ்சிருக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி விட்டாங்கன்னு வைங்களேன். அன்னைக்கு நம்ம என்ன பேசியிருப்போம்னா, ஐயா இதுக்கு கானா வினோத் பேசாம பொட்டியை எடுத்துட்டு போயிருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். நல்ல வேலை கானா வினோத் இன்னைக்கு அந்த வேலையை பண்ணிருக்காப்ல. அவர் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்னைக்கு தோணுச்சு. மக்களே ப்ளீஸ் அரோராக்கு ஓட்டு போடுங்க. அப்புறமா ஸ்டார்டிங்லேயே சொன்னார் இல்லையா, குறும்படம் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறும்படத்தை வந்து போட்டு விட போறேன். இந்த குறும்படத்தில் பெருசா எனக்கு கேள்விலாம் கிடையாது, சில கிளாரிபிகேஷன் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குறும்படத்தை வந்து போட்டு விட்டாப்ல. அந்த குறும்படத்தில் ஸ்டார்டிங்ல என்ன இருந்துச்சுன்னா, திவ்யா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, நீ பொட்டி எடுப்பேன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது யாருமே பொட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி திவ்யாவும் அரோராவும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கானா வினோத்தும் அரோராவும் பேசியிருப்பாங்க இல்லையா, அதுவுமே டெலிகாஸ்ட் ஆச்சு. அதாவது இந்த பொட்டி எடுத்துட்டு வெளியே போறதுக்கான சான்சஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து வினோத்துக்கிட்டே சொல்றாங்க. அந்த பொட்டி
எடுத்துட்டு வெளியே போறவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா அடுத்த வாரம் கனி எஃப்ஜே எல்லாம் வீட்டுக்குள்ள வருவாங்கல்ல, அவங்களோட சேர்த்து இவங்களும் வந்துருவாங்க. ஸோ இந்த பொட்டி காசும் கிடைச்சிரும், பிளஸ் பேமெண்ட்டும் கிடைச்சிரும். ஸோ நல்ல அமௌண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்லிட்டு இருக்கா? அரோரா வந்து நம்ம கானா வினோத்துக்கிட்ட அதை சொல்லிட்டு இருக்காங்க. அணு எடுத்துட்டு போயிட்டா கனி ஆதிரி எஃப்ஜே வருவாங்கல்ல, அவங்க கூட வந்துடலாம். அண்ட் வியானா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அரோரா விக்ரம் அண்ட் சாண்ட்ரா 3 பேருமே பிளான் போட்டு தான் எடுக்க வச்சிட்டாங்க. அந்த மனுஷன் எடுத்துட்டு நிக்கிறாப்ல, இவங்களாம் வந்து சர்க்காசமா சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் கூடவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாருக்கு போட்ட ஸ்கெட்சுங்கிறது தெரியல, பட் எதுக்கு சர்க்காசமா சிரிக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் வந்து வியானா அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்த ரம்யா பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னு வைங்களேன், சத்தியமா அந்த மனுஷனை எடுக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ரம்யா அதே இடத்துல நம்ம வினோத்தை பார்த்துட்டு தான் நல்லா அல்வாவை தின்னுட்டு இருந்திருப்பாங்க. ஏன் மாத்தி பேசினாங்க, மறந்துட்டாங்களா, அவங்களுக்கு அது நோயா என்னன்றது சத்தியமா தெரியல. அதுக்கப்புறமா அவங்களுமே சொல்றாங்க, நானுமே பார்த்தேன், அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, ஏதோ பிளான் போட்டு தான் தூக்க வச்சிட்டாங்க போல இருக்குன்ற மாதிரி தான் ரம்யாவும் சொல்றாங்க. அண்ட் வியானா வந்து எனக்கு மட்டும் அப்படி தோணுனா பரவாயில்லையே, அப்சராக்கும் சேர்த்து அப்படி தானே தோறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா, கடைசியா பிரவீன் சொல்லியிருப்பார் இல்லையா, விக்கி மூஞ்சில ஒரு ஸ்மைலை பார்த்தேன், சாண்ட்ரா மூஞ்சில ஒரு ஹாப்பினஸ் பார்த்தேன், அண்ட் கூடவே சபரி மூஞ்சில ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல. இதை எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சாங்க. சபரி கண்ணில் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இந்த குறும்படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஹானஸ்ட்டாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற ஒப்பீனியனை ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணிடுறேன். நம்ம எல்லாருமே ஒரு ஆடியன்ஸாக வெளியே இருந்து இந்த ஷோவை பார்க்குறோம், அதனால யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்ற வரைக்கும் நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது விக்ரமும் சரி அரோராவும் சரி எந்த ஒரு இடத்துலையுமே கானா வினோத்தை எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பிளான் போடணும், என்ன ஸ்கெட்ச் போடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டிஸ்கஷனுமே அவங்க பண்ணவே கிடையாது. ஈவன் அரோரா வந்து வினோத் கிட்ட உட்காந்து பேசும்போது கூட இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து வினோத்தை வந்து டெம்ப்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வேலையும் பார்க்கல. அப்படி பார்த்துருந்தாலுமே அது வினோத் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் எண்ட் ஆஃப் தி டே அப்படி தான் இருக்குது. அண்ட் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அரோரா எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது கானா வினோத்தை யோசிச்சு விட்டா போயிருன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து எடுத்திருக்காப்புல. வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக இது வந்து கிளியரா புரியுது. ஆனா ஒரு கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 பேர் உட்காந்து பேசுறாங்க, ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்க, சரி ரைட். அப்புறம் பொட்டிக்கிட்ட வரானுங்க, கானா வினோத்தும் வர்றாப்புல, அரோரா எடுக்க மாட்டுது, மறுபடியும் உள்ள போயிடுறாங்க. மறுபடியும் வெளியே வராங்க, கானா வினோத் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டுறாங்க. அப்படி பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கும்போது வினோத் அந்த பொட்டியை எடுத்துறாப்புல. எடுத்த உடனே நான் எடுக்கலான் இருந்தேன், நீ எடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவமோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ ஒரு எந்த ஒரு வெக்ஸான ஒரு ஃபீலிங்குமே இல்லாம ஒரு ஸ்மைல் வருது, ஒரு சந்தோஷம் வர மாதிரி சிரிக்கிறீங்க, என்னடா எடுத்துட்டான் அப்படின்னு. யாருமே அந்த இடத்துல அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு மேக்ஸிமம் தெரியல. மேபி அது வந்து ஒரிஜினல் ரியாக்ஷனாக இருக்கலாம், அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ரியாக்ஷனாக கூட இருந்துட்டு போகலாம். ஆனால் ஒரு தேர்ட் பர்சனா என்னடா இது, ஒருத்தன் பொட்டி எடுத்துட்டு நிற்கிறான், அவன் தான் டைட்டில் வின்னர்ன்ற மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்களே டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க, அந்த மனுஷன் ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் பொட்டி எடுத்திருக்கும் போது எப்படி உங்களால சிரிக்க முடியுது? அப்போ ஒருவேளை நீங்க டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பிளானா இருக்குமோ, ஸ்கெட்சா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் ஒரு கண்டஸ்டன்டா வீட்டுக்குள்ள இருந்து அவங்க என்ன பேசினாங்க ஏது பேசினாங்களான்னு தெரியாம அப்படி தூரமா நின்று பார்க்கும்போது டவுட் வருது. ஒரு நியாயமான டவுட்டா இல்லையா? அந்த டவுட் தான் இவங்களுக்குள்ள வந்திருக்கு. அண்ட் வந்தது மட்டும் இல்லாம அது இவங்க வந்து பின்னாடி பேசியிருக்காங்க, அது தப்பு தான். ஆனா பின்னாடி பேசுறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா அரோரா கிட்டையும் விக்ரம் கிட்டையும் போயிட்டு நேர்லயே பேசியிருக்காங்க. அவங்க இதுதான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை யாருமே எடுத்து எந்த ஒரு இடத்துலையும் டிஸ்கஸே பண்ணல. இப்படி ஒரு விஷயத்தை வீக்கெண்ட் எபிசோட்ல கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, எனக்கு என்னன்னா விஜய் சேதுபதி as a host எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எதனால இப்படிலாம் சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாவே வந்து புரிஞ்சுக்கலாமே. ஆனா இவர் கேட்கறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து எந்த விதமான ஒரு லீடுமே கொடுக்கலையே, நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க நடந்துக்கவே இல்லையே. அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேஸ் கூட இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய பழியை தூக்கி அவங்க மேல உங்களால போட முடிஞ்சிச்சு, அதை நியாயப்படுத்தி மறுபடியும் எப்படி உங்களால பேச முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவங்க வந்து சந்தேகப்பட்டாங்க. அப்படி டவுட் பண்றதுக்கான எல்லா லீடுமே அந்த ஃபுட்டேஜ்லயே இருக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அந்த டவுட்டை போய் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா அதை பத்தி அவங்க திரும்ப பேசலங்கிறப்போ விட்டுட்டு போயிருக்கலாமே. விக்ரமே ஒரு தப்பு பண்றாரு, அந்த தப்பை உணர்ந்து அவர் சாரி கேட்டுறாரு. ஒரு மனுஷன் சாரி கேட்டதுக்கு அப்புறமா வீக்கெண்ட் எபிசோட்ல அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அதே விஜய் சேதுபதி தான் அவங்களும் டவுட் பட்டாங்க. அந்த டவுட் அது பழியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் அதை போய் அவங்க கிட்டே கிளாரிஃபை பண்றாங்க. கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பேசல. அது எதுக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல கொண்டு வந்து பேசணும் புரியலையே. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அதாவது இப்போ படிக்கல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ஸ்ல விஜய் சேதுபதிக்கு ஒரு 4-5 கண்டஸ்டன்ஸ் மேல மட்டும்தான் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபேவரிட்டிசம்லாம் காட்டுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருப்பானா சாண்ட்ரா, ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அரோரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்ரம், அதுக்கப்புறம் எஃப்ஜே, அதுக்கப்புறம் பிரஜன், இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 3 பேருமே இந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. சாண்ட்ரா
பேர் இருக்கு, அரோரா பேர் இருக்கு, விக்ரம் பேர் இருக்கு. அது எப்படி எனக்கு ஃபேவரான 3 கண்டஸ்டன்ஸ் மேல நீங்க பழிய போடலாம் அப்படிங்கிறதுக்காகவே வாலண்டரா எடுத்துட்டு வந்து குறும்படம்லாம் போட்டு காமிச்சு அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். எதை வச்சு உங்களுக்கு அது பிளானா தெரிஞ்சு எனக்கு அது தெரியல, அதனால கேட்கறேன். அந்த கரெக்டா அந்த குறும்படத்தை போட்டு முடிச்ச உடனே அரோரா சார் மே ஐ அப்படிங்கிற மாதிரி கை தூக்கணும்னு இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அரோரா கிட்ட இந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசுமான்ற மாதிரி பேச விட்டாப்ல. உடனே அவங்க எந்திரிச்சு நான் வந்து ஷாக் ஆயிட்டேன் சார், அந்த சாக்குல வந்து சிரிப்பு தான் சார் இருக்கு. எனக்கு என்னன்னா ஆல்ரெடி இந்த 18 லட்சம் ரூபாய் போயிடுச்சுங்கிற வருத்தத்தில் இருந்தேன். என் மேல எப்படி சார் கானாவினத்துக்கு போட்ட ஸ்கெட்சுங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய அக்யூசேஷனை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கேள்வியை கேட்டாங்க. அதை பார்க்கும்போது ஷாக்ல உனக்கு சிரிப்பு வர வருதாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்பவே வியானா ரொம்ப ஓப்பனா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாவே இதை தான் சொல்றாங்க. அது வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம், உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனாலுமே விஜய் சேதுபதி அந்த இன்சிடென்ட்டுக்கு வராப்ல. அவர் வந்தாரு, அல்வாவை ஊட்டினாரு, அதுக்கப்புறம் பிளேட்டை வந்து விக்ரம் கையில கொடுத்தாரு, அவர் எடுத்துட்டாரு. இதுல உனக்கு எப்படிமா அப்படி தோணுச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல சார் எனக்கு அப்படிதான் தோணுச்சு, அவங்க பேசுனது இது பண்ணது எல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த டவுட்ன்ற வார்த்தை அங்க வரலையேமா, அவர் அப்படிதான் பண்ணாருங்கிற மாதிரி நீ ஆணித்தரமான சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதாப்ல. ஆனா அவர் போட்ட குறும்படத்திலே ரொம்ப தெளிவா இருக்குது. இது அவருக்கு போட்ட ஸ்கெட்ச் ஆனது எனக்கு தெரியல. ஆனா ஏன் சிரிக்கணும், சர்க்காசமா சிரிக்கணும் அப்படிங்கறத தான் அவங்க கேட்டாங்க. அது அவர் போட்ட குறும்படத்திலே தெளிவா இருந்துச்சு. நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு டவுட்டா இருக்கு, அப்படியே தெரிஞ்சதா உங்களுக்கு? நீங்க பேசுனது ரொம்ப கிளியரா இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியல, இதுல வர விஜய் சேதுபதி வியானா கிட்ட ஒரு சூப்பரான பாயிண்ட போட்டு நீ எப்படி லாக் பண்றேன் பாரு, இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் நீ எப்படி பதில் சொல்றேன்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாப்ல. அந்த கேள்வியை கேட்டு எனக்கு சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. அந்த மனுஷன் என்ன சொல்றாப்ல, சரி ரைட் இது அவங்க போட்ட பிளானே வச்சுப்போமே, அந்த பிளான்ல வினோத் கரெக்டா வருவாரு பொட்டி எடுப்பாருன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. அதாவது வியானா ஒரு டவுட்டான பார்வையில பாத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்க, ஏதோ ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் அரோரா போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போறதுக்கு நின்னாங்க, அப்பவே வினோத் எடுத்துட்டாருன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பூச்சாண்டி காமிச்சாங்க, சாண்ட்ரா திட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ள போயிட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வராங்க, 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. வினோத் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வினோத் வர்றாப்புல அந்த அல்வாவை ஊட்டி விடுறாரு, அண்ட் அதுக்கப்புறமா அந்த மனுஷன் எடுக்கிறாப்புல. அப்போ இவங்க சிரிக்கிறாங்க. ஸோ எடுக்க போறேன் வினோத் பார்த்துக்கோ, எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூச்சாண்டி காமிச்சு ஒரு டெம்ப்ட் பண்ணி அந்த மனுஷனை எடுக்க வச்சுட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிருக்காங்க. இதை தான் அங்க இருக்கிற எல்லாருமே வெளியே இருந்து பார்த்துட்டு சின்ன சந்தேகமா அவங்களுக்குள்ள வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் போய் கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. சோ இதுல டவுட் போடுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வியே முதல்ல தப்பு. இவங்க பிளான் பண்ணும்போது உள்ள இருந்து அவர் வருவார்னு எப்படி தெரியும், எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அண்ட் நான் மறுபடியும் கிளியர் பண்ணிக்கிறேன், விக்ரமோ அரோராவோ சாண்ட்ராவோ இவங்க 3 பேரும் எந்த ஒரு இடத்துலயும் பிளான் போட்டோ ஸ்கெட்ச் போட்டோ கானாவினத்தை அந்த பொட்டியை எடுக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. ஆனா அதே சமயத்துல கானாவினத்து பொட்டி எடுக்கும் போது இவங்க கொடுத்த ரியாக்ஷன் எல்லாமே அங்க சுத்தி நிக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் எடுக்க வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற டவுட் 100% இல்ல 200% வரது சரி. ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இவங்க எதுக்கு சிரிக்கணும் எனக்கு புரியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலிங் யாரா இருந்தாலும் வரும். அந்த நார்மல் ஃபீலிங் தான் இவங்களுக்குலாம் வந்திருக்கு. அதை போய் விஜய் சேதுபதி கொஸ்டின் பண்றாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எதை வச்சு உங்களுக்கு அது பிளானா தெரிஞ்சு எனக்கு அது தெரியல, அதனால கேட்கறேன். அந்த விஜய் சேதுபதி கேட்ட இந்த பயங்கரமான கேள்விக்கு வியானா வந்து இல்ல சார் எனக்கு அந்த டைம்ல அப்படிதான் தோணுச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அங்கே இந்த நேரம் அப்சரா கிட்ட போனாப்புல அப்சராவும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுதான் சொல்றாங்க, எனக்கு இவங்க சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டவுட்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த டவுட் எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சா. இருந்தாலும் விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாப்லனா, பொட்டி எடுக்கும் போது நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல சார் நான் பார்க்கல. அப்ப நீங்க வரும்போதே விக்ரமும் அரோராவும் சிரிச்சிட்டு இருந்தாங்களா? ஆமா சார் அதை தான் பார்த்தேன், அதனால தான் எனக்கு டவுட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதாவது ஒரு ஷாக்ல ஒரு மனுஷன் இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும் நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியலையே. எனக்கு அதுவே புரியல. இவர் கேட்கிற கேள்வியே முதல்ல எனக்கு புரியல. ஏன்னா ஷாக்ல ஒரு மனுஷன் இப்படியா ரியாக்ட் பண்ணுவான்? இப்படி ரியாக்ட் பண்ணாதான் அது ஷாக்குன்னு நம்ம ஒத்துப்போம். எங்கேயாச்சும் ஒரு ஆடிஷன்ல போயிட்டு எங்க ஷாக் ஆகுங்க, இல்லப்பா ஷாக் ஆகுங்க, அதான் சரி ஷாக் ஆகுறேன், இப்படி ஷாக் ஆனா எவனாச்சும் ஒத்துப்பீங்களா? முதல்ல நீங்க ஒத்துப்பீங்களா ஒரு படத்துல? சோ ஒரு ஷாக்குன்ற இடத்துல இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது தான் ஒரு நியாயமான டவுட். அந்த டவுட்டே ஒரு கேள்வி கேட்டிருந்தாப்ல. இப்போ இந்த குறும்படத்தை பாத்தீங்களே, இப்போ சொல்லுங்க அப்சரா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு. சார் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு சார், நான் பண்ணது தப்பு சார், என்ன மன்னிச்சிருக்கேன் சார் சொல்லிட்டு அப்சரா வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி பேசினால உங்களுக்கு எப்படி இருக்கு? தப்பு சார்.
அந்த அடுத்த ரம்யா கிட்ட வந்தாப்புல, ரம்யா நீங்க எங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல சார் ஸ்டார்டிங்ல அந்த இடத்துல இல்லைன்ற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இப்ப படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நானே அந்த இடத்துல இருந்திருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள ஷாக் ஆகுது. ஏன் உன் ஷாக்குக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா? இதுக்கு முன்னாடி தான் வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டா தெரியல சார் மறந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடத்துல குறும்படம் போட்டு காமிச்சதுக்கு அப்புறமா தான் சார் ஆமா சார் அந்த இடத்துல நின்றுக்கேன் போல இருக்கு. ஆனா இது அல்வா சாப்பிடுற ஆர்வத்துல அந்த மனுஷனை பார்க்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிமிந்து பார்க்கும்போது தான் அந்த மனுஷன் பொட்டியை வச்சிருந்தான்ற மாதிரிலாம் அளந்து விட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்க்கல, அப்புறமா தான் நான் இப்ப திரும்பினேன், அவர் கையில வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா சரி ரைட் கானா வினோத் உங்ககிட்ட எவ்வளவு பேசினாரு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ரியலைசேஷன் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கூட ரம்யாவுமே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல சார் ஸ்டார்டிங்ல எனக்குமே டவுட்டா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் தான் சார் கிளியர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே பேசி கிளாரிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க போல. யாருக்கும் அந்த ரியலைசேஷன் இல்லையா? அது ஏன் சார் நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா எனக்கு எல்லாத்தையும் விட பயங்கர காமெடியா இருந்தது என்ன தெரியுமா, இந்த வியானா ரம்யா வச்சு கொஞ்சம் அதிகமா பேசினாங்க, அதனால வீக்கெண்ட் எபிசோட்ல வாங்கி கட்டிக்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்துல நியாயம் விட்டுறலாம். ஆனா இந்த பிரவீன்லாம் ரொம்ப பாவங்க, வந்த உடனே ஹியூமனிட்டியை குழி தோண்டி புதைச்சிங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாப்புல நேற்று எபிசோட்ல ஒரு செக்மெண்ட் ஃபுல்லா ஒதுக்கி வச்சு அடிச்சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பொட்டி எடுத்துட்டு போனதுல அந்த மனுஷன் 3 டைலாக் தான் பேசினாப்புல, அதுவும் 5 டைலாக் மாதிரி பேசினார். விக்கி மூஞ்சில ஸ்மைல பார்த்தேன், சாண்ட்ரா மூஞ்சில ஹாப்பினஸை பார்த்தேன், அண்ட் சபரி மூஞ்சில பார்த்தேன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை பார்த்தேன். இவ்வளவு தான் சொன்னாப்புல, எதுவுமே சொல்லல. அதை முடிச்சு வச்சுட்டு அது எப்படி ஒருத்தர் மூஞ்சிலையும் ஒருத்த பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல சார் அந்த மாதிரி பார்த்தது நான் ஷேர் பண்ணது இல்லை சார், தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, டோனை கட் பண்ணு இது என்ன டோனு, படத்தை போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த மனுஷன் அவ்வளவு ஒன்றும் டோனெல்லாம் உயர்த்தி பேசின மாதிரி தெரியல. எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங்ல யாராச்சும் மூஞ்ச வந்து ஒரு மாதிரி வச்சு பேசினா இதே விஜய் சேதுபதி தான், என்னம்மா என்ன எக்ஸ்பிரஷன் இது, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது புரியுதா, ஒருத்தங்க மூஞ்ச வச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு தெரியாதா, ஏமா நானும் ஒரு ஆக்டர் தாமா அப்படிங்கிற மாதிரி பேசினதெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். இதுக்கு முன்னாடி இவரே வந்து ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு அவங்க என்ன பண்றாங்க என்ன நினைக்கிறாங்கன்றது வரைக்கும் இவர் கண்டுபிடிச்சிருவாராமா. ஆனா அதே இடத்துல பிரவீன் வந்து இவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் வச்சு இப்படி தான் ரியாக்ட் பண்றாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனுக்கு ஒரு டவுட் வந்து தப்பாமா. உங்களுக்கு படம் போட்டு காமிச்சிருக்கும் இந்த டோனை கட் பண்ணுங்க. சாரி நான் இங்க இத்தனைக்கும் பிரவீன்ராஜ் வந்து ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல, சார் நான் சொன்னது ஒன்றும் அவ்வளோ தப்பாலாம் கிடையாது, நான் சொல்ல வந்தது இருக்கிறதுலே கானா வினோத் வந்து ஒரு டஃப்பான காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மனசுலையுமே இருந்துச்சு. அந்த மனுஷன் பொட்டி எடுத்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா இருந்த ஒரு காம்படிஷனும் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வரும்ல, அந்த ரிலாக்ஸேஷன் தான் அவன் மூஞ்சில பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அப்போ கூட விட மாட்டாரு. அவருக்கு காம்படிஷன்ல இருக்கக்கூடிய சபரி முகத்தை ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் நான் பார்த்தேன்னு சொன்னதுல என்ன தப்பு? பிரவீன் இத்தனைக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, உங்க ஒப்பீனியனை சொல்லலாம் தப்பு கிடையாது, அந்த ஒப்பீனியன் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஒரு ஒப்பீனியனை வைக்கிறோம், அந்த ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா வீக்கான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பிரவீன்ராஜ் வந்து சபரி தாண்டா, சபரி பிளான் பண்ணி தூக்கிட்டாண்டா, அவன் மூஞ்சில பாத்துட்டாண்டா கன்ஃபார்மா பாத்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி வீடு முழுக்க போய் எல்லார்கிட்டையும் திருப்பி பேசி கேமரா கிட்டலாம் போய் பதிவு பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. அந்த மனுஷன் ஏதோ ஒரு வாட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புதுசா கண்டுபிடிச்சு வந்து சொல்லிட்டு போனாப்ல, அதை முடிச்சு ஒரு செக்மெண்ட் ஃபுல்லா வச்சு என்ன சொல்றதுனே தெரியல. இத்தனைக்கும் மத்தவங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டு சாரி சார் மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா உடனே விட்டுருவார்ல. ஆனா பிரவீன்ராஜை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க சார், நானும் தம் கட்டி பேசுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை சொல்லிட்டு காப்ல. இதுல வேற விஜய் சேதுபதி நீ இப்படி சொல்லிருக்கலாம் ஆனா இப்படி சொல்லிட கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ற விதத்துல தான் சொல்லணும் வேற சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சிருக்கு 5 பேர்ல ஒருத்தர் போயிட்டாரு, டஃப்பான ஒரு கான்செப்ட் போயிட்டா கண்டிப்பா உள்ளுக்குள்ள ரிலாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஒப்பீனியன். விஜய் சேதுபதி நேத்து எபிசோட்லயே கண்டிப்பா புரிஞ்சிருப்பாப்ல, பிரவீன்ராஜ் வாயில இருந்து மன்னிப்போ தெரியாம பண்ணிட்டு அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த மனுஷனை சொல்லிட்டாப்ல. நான் கூட தான் சொல்லலாம் பிரவீன்ராஜ் ரொம்ப அடமண்டா இருக்காரு, அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிரவீன்ராஜ் வந்து அண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இது ஏன் ஃபேஸ் ரீடிங் பா, ஏன் உனக்கு மட்டும் தான் ஃபேஸ் ரீடிங் வருமா, எனக்கு வராதா, என்னதுக்கு நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. பிரவீன் என்கிட்ட அடமண்டா பிஹேவ் பண்றாரு, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஐயோ அண்ணே இப்ப இல்ல நான் பார்த்ததை சொல்றேன் உங்க கண்ணுல என்னது இது கிடைச்சா நான் தான் மரியாதையா சொல்றேன்லப்பா. அதாவது இந்த 5 பேர் அங்க இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற 5 பேர் இங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் பார்ஷியாலிட்டி இல்லாம இந்த கேள்வியை கேட்டு தான் இருப்பேன். இவங்களுக்காக தான் கேட்கிறேன், அவங்களுக்காக தான் கேட்கிறேன் அப்படி பாரு நீங்க நினைச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி சார் நீங்க சொல்லிட்டீங்களா, கண்டிப்பா நாங்க அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டோம் சார், அதுவும் சாண்ட்ரா அரோரா விக்ரம் இருக்கிற இடத்துல தான் நீங்க கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சத்தியமா எங்களுக்கு 1% கூட தோன்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி தான் நானே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த 5 பேர் இங்க இருந்து இதுல இருந்து 5 பேர் இங்க இருந்தாலும் இதுதான் நிலைமை. அந்த கடைசியா பிரவீன்ராஜ் சரி ஓகே பாட்டி உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு இந்த டாப் 5 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்ட உடனே விக்ரம் வந்து எப்படி சார் இப்படி வந்து ப்ரீ ஜட்ஜ்மென்ட் பண்றாங்க எனக்கு புரியல சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க. சாண்ட்ராலாம் சார் நான் தண்ணி கேட்டு போட்டது கூட வரல சார் சார் வரல சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 மணி நேரத்துக்கு சிரிச்சாங்க. சரி ரைட்டுமா இது நம்ம அவ்வளவு பெரிய காமெடியாமா உட்காருமா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி உடனே உட்கார வச்சாப்புல. இதுல அரோராலாம் கொடுத்த இது பாருங்க, ஐயோ அதுவும் அரோரா எஞ்சி உடனே ஆடியன்ஸ் சைட்ல கத்துறாங்க கதறாங்க, எங்க இருந்து நான் புடிச்சிட்டு வந்தீங்க அந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. இதுல வேற ஐயோ 18 லட்சம் ரூபாய் போயிருச்சேன்னு சொல்லிட்டு 2 நாளா தூங்கல
போல சார், இவங்க என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க சார், இவங்க சொல்றதெல்லாம் பெருசா எனக்கு ஒண்ணுமே தோணல, எனக்கு அந்த 18 லட்சம் ரூபாய் போச்சுல அதுதான் சார் எனக்கு மன உளைச்சல் ஆகி போச்சுன்ற மாதிரி இப்ப ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. 18 லட்சம் கையில இருந்து அப்படி போயிடுச்சு சார். அந்த சந்தேகத்தை எல்லாத்தையுமே திவ்யா கிட்ட தான் போயிட்டு இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிருப்பாங்க. அதனால திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொல்ற இடத்துல இருந்தாங்க, நான் கேட்கிற இடத்துல இருந்தேன் சார், அதுக்கப்புறமா போயிட்டு அவங்களே பேசி கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால பெருசா எதுவும் எடுத்துக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி உங்ககிட்ட பேசினாங்களேமா, இப்போ வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்களே, அது யார் யாருங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த வீடே அப்படிதான் சார், யார் யார் எப்பப்ப பல்ட்டி அடிப்பாங்கன்றது நமக்கே தெரியாது, அதனால ரொம்ப கேஷுவலான விஷயம் தான், அதுக்கு நான் பழகிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சப்போர்ட் உனக்கு தான் அப்படின்னு உங்களுக்கு சொன்னது யாரு? இந்த வீட்ல இருக்கும் சார். இன்னைக்கு சோன்ஸ் இந்த குறும்பட மேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சீசன்ல ஃபினாலே வரதுக்கு மொத்தமா 4 கண்டஸ்டன்ட்ஸ் தான் போக போறாங்க. இப்போ ஒரு எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. அதுலயும் வந்து நம்ம சாண்ட்ராலாம் நம்ம பேரை மட்டும் காட்டட்டும், விஜய் சேதுபதிக்கு ஒரு பேனிக் அட்டாக்க போற்ற வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ரெடியாகி உட்கார்ந்துருப்பாங்கன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். விஜய் சேதுபதியுமே யாரையும் பதட்டடைய விட வேணாம், பதட்டானா என்ன ஆகுன்றது எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்டு எடுத்து காமிச்சாப்ல. அந்த கார்டை பார்த்த உடனே சாண்ட்ரான் இருந்துச்சு, 50 பேர் எதிர்த்து செலிப்ரேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானே எஞ்சி 2 பயங்கரமான விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்த 2வது வாரமே அனுப்பிவிடுங்கடா சொல்லிட்டு நம்மளாம் கதறிட்டு இருந்தோம். கடத்துல 14வது வாரம் வரைக்கும் கொண்டு வந்து அனுப்பி விடுறாங்க. நல்ல வேளை கப்பையும் கொடுத்து அனுப்பாம இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம நடிப்பறைக்கு காட்டில் அந்த பேரை பார்த்த உடனே ஒன்று பேனிக் அட்டாக்க போடுவாங்க, இல்லை கதறி கதறி பயங்கரமாக அழுகையை போடுவாங்க, இல்லை ஒரு மயக்கத்தை போடுவாங்கன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹெவி பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப சிம்பிளாக ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுவே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் கார்டை பார்த்தோன்னே நம்ம வாட்டர் மலான பாருங்க, நான் தான் அப்பவே படிச்சு சொன்னேனே, புட்டி எடுத்துட்டு போயிருக்கேன், உங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் நீங்க புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹிண்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாராமா. அதுக்கு வந்து சரி ஓகேங்க பரவாயில்லங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அண்ட் நம்ம நடிப்பறக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை பாருங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த விதமான குறையும் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை திவ்யா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி அமிச்சிட்டாங்க. அதனால திவ்யா வந்து அந்த போட்டோவை கொடுத்துட்டு ஹக் பண்ணுறதுக்காக போனா தேங்க்யூ ஒன்று ஹக்கிலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து திவ்யாவுக்கு வந்து பயங்கரமாக இன்சல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா தப்பு பண்ணது சாண்ட்ரா, அனுபவிச்சது திவ்யா. கடத்துல அவங்களே பெருந்தன்மையாக சரி இருந்தாலும் பரவாயில்ல நீ வெளியே போற, அதனால ஒரு ஹக்கை கொடுத்து அமுச்சு விட்டு தொலைகிற வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பெருந்தன்மையாக வந்தா இவங்க அவாய்ட் பண்றாங்களாமா. தேங்க்யூடா, தேங்க்யூ. இதுல வேற சாண்ட்ராவே சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் அழுவே, இன்னைக்கு நான் அழுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல, ஆமா நீ வெளியே போறல அதான் அழுகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இல்ல விஜய் சேதுபதி ஒரு பக்கம் வெல் பிளேடுங்கிறாரு, பிக் பாஸ் ஒரு பக்கம் வெல் பிளேடுங்கிறாங்க. சரி எதையாவது சொல்லி அமுச்சு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு கான்டெஸ்டன்ட் வீட்டை விட்டு வெளியே போகும்போது யார் மூஞ்சிலேயும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும்ல, ஆனா சாண்ட்ரா போகும்போது மட்டும் யார் மூஞ்சிலையும் ஒரு வருத்தத்தையே காணோம். அண்ட் சாண்ட்ரா அங்கேருந்து நேரா ஸ்டேஜுக்கு வந்தாங்க. ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ், பயங்கரமான ஆரவாரம்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருத்தன் கை தட்டலையே, விஜய் சேதுபதி கொஞ்சம் பார்த்து எவனா தட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி 4 பேரை கை தட்ட வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரில எப்படா சாண்ட்ராவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருந்த ஆடியன்ஸ் தான் அதிகம். அதனால எவன் கை தட்டுவான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வந்த உடனே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சாங்க. எம்மா வா ஃபர்ஸ்ட் பயண வீடியோ போட்டு விட்டுறேன், அதுக்கப்புறம் சிரிமா அப்படிங்கிற மாதிரி நேரம் பயண வீடியோ போட்டு விட்டாப்புல. நீங்க 2 பேரும் குரூப் ஆட முடியாது தெரியுங்களா? அது தெரியும், அந்த குரூப் கிடையாது, நாங்க 2 பேரும். அண்ட் இதுல வர எவிக்டாய் வெளியே வந்த உடனே ஸ்டேஜ்லேயே வச்சு பிரஜனை இன்வைட் பண்ணி ஒரு வெற்றி விழாலாம் வச்சு கொண்டாடிட்டு தான் வெளியே அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பாங்க போல இருக்கு. பிரச்சனை எங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஏமா அவர் ஒரு ஹஸ்பண்டாவே இருக்கலாம், பட் கோ கண்டஸ்டன்ட் இல்லை, அதனால இன்வைட்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. எப்படி இருந்துச்சு பயணம் கேட்கும்போது நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன் சார், தைரியத்தை முக்கியமாக கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தைரியத்தை கத்துக்கிட்டோமா, சூப்பர், உட்கார்ந்து எல்லா மூலையிலையும் அழுகும் போதே நினைச்சோம் நீ பயங்கரமான தைரியசாலியாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா பொட்டி எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எனக்கு தோணல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜெயிப்பன்ற நம்பிக்கை இருந்தான்னு சொல்லி கேட்டா ஆமா சார் ஜெயிப்பேன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க வின் பண்ணுவீங்க நம்பினீங்களா? ஒரு பாயிண்ட்ல நான் பண்ணுவேன்றது என்னோட மைண்ட்ல இருந்தது. ஸோ நம்ம நினைச்சிட்டு இருந்த மாதிரி தான் சாண்ட்ராவுமே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த ரெட் கார்டு இஷ்யூக்கு அப்புறமா ஆடியன்ஸ் சைடில் பயங்கரமான சிம்பத்திலாம் ஒர்க் அவுட் ஆகி ஓட் பேங்க் பயங்கரமாக நிறைஞ்சிருக்கும். ஆறு என்ன அர்ச்சனா என்ன வரலாறு காணாத வெற்றியை நம்ம காண போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு உள்ள உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் வெளியே வந்து ஆமா சார் ஜெயிப்பேன்னு நினைச்சேன், என்ன இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி ரைட் உள்ள போய் பேசுறியாமான்னு சொல்லி கேட்ட உடனே பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுவுமே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா யாரு கூடயுமே பெருசா வந்து அவ்வளோ இது கிடையாது. ஈவன் திவ்யா கூட வெளியே வரும்போது கூட கொஞ்சம் மூஞ்ச காட்டிட்டு தானே வந்திருக்காங்க. அதனால எதுக்கு சார் பேசிக்கிட்டு தான் கிளம்புற சார் புள்ள குட்டியை பார்க்குற சார் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் உள்ள போனதுக்கு அப்புறம் அடிச்சாங்க பாருங்க ஒரு அந்தல் பல்ட்டி அப்படிங்கிற மாதிரி. இவங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் அரசியலில் விடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு மாத்தி மாத்தி பல்ட்டி அடிக்கிறாங்க. அதாவது வெளியே வரும்போது திவ்யா ஹக் பண்றதுக்கு வந்தாங்க, அதுக்கே வேணாம் அவாய்ட்
அவாய்ட் பண்ணிட்டு, திவ்யா மூஞ்சி அப்படிலாம் வச்சுக்காது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உள்ள இருக்கும்போது என்னன்னு தெரியல உன் மேல கொஞ்சம் கோவமா இருந்துச்சு, ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கோவம்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப திவ்யாவே சொல்லிட்டாங்க, எதுவாக இருந்தாலும் என் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிக்கலாமே, அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு இப்பயும் சொல்றேன் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது சிரிக்கிறதா அழுவுறதான்னு என்னன்னே தெரியல. இவங்களுக்கு ஒன்று நடிப்பாருக்குன்ற பேர் சும்மா கொடுக்கல, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது எவிக்ட் ஆகிட்டோம், சரி ரைட்டு, ஏதோ ஒரு பாரம் இருந்துச்சு, அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க ஹக் பண்ண வந்திருந்தாங்கல்ல, அங்கேயே ஒரு ஹக்கை கொடுத்து இறக்கி வச்சுட்டு வந்துருக்கலாம். ஆனால் அங்கே அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டேஜில் வந்து எதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஐ லவ் யூ ஆல்வேஸ். நான் லவ் யூ டு. ஸோ சாண்ட்ரா பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு விஜய் சேதுபதி என்ன நினச்சிருப்பாருன்னா, பிரஜன் வந்த உடனே கொஞ்சம் கெட்ட பேரை வாங்கினாப்ல, அதுக்கப்புறம் 2 வாரம் வந்து அந்த கெட்ட பேரை நல்ல பேரை மாற்றினதுக்கப்புறம் அந்த மனுஷனை நல்ல பேரோட இந்த ஷோ விட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டோம். அந்த மாதிரி சாண்ட்ராவையும் ஒரு நல்ல பேரோட வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோமா, ஆனால் கடைசி வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணி நீ ஒத்துழைக்கவே இல்லையம்மா, இப்போ வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்க, சரி ரைட்டு கிளம்புமா அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பி விட்டாப்ல. கிளம்பி போகும்போது கூட ஒரு போய் கை தட்டலையே, தட்டுங்கப்பா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கண்ணை காமிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு 4 பேர் கை தட்டினாங்க. சாண்ட்ரா போனதுக்கு அப்புறமா மறுபடியும் உள்ள போயிட்டு இப்போ உங்களுக்குலாம் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். அது என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீட்டை விட்டு வெளியே போனவங்களுக்கும் சரி, யாருக்காச்சும் தேங்க்ஸ் சாரி ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா அதை சொல்லி டைமை ஓட்டுங்க. டைம் இருக்குல்ல, எதை டெலிகாஸ்ட் பண்றதுன்னு தெரியல, எதையாச்சும் பேசுங்கடா, நான் கிளம்புறேன்டா, அடுத்த உங்களை நான் ஃபைனல் அன்னைக்கு வந்து மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிளம்பிட்டாப்ல. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறமா ஒவ்வொருத்தரா வந்து சாரி தேங்க்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. வழக்கமா யார் யார் வந்து யார் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவா, யார் யாருக்கு சாரி சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் அந்த சாரி தேங்க்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா திவ்யா சொன்ன விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அரோராக்கு வந்து அப்பத்தா அப்படி ஆயா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்க. அண்ட் குறிப்பா சாண்ட்ராக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகி போச்சு, என்னடா இது, சாண்ட்ரா இந்த வீட்டு விட்டு வெளியே போகும்போது திவ்யா கூட பயங்கரமான பாண்டிங்லாம் கிடையாது, ஹர்ட் பண்ணிட்டு தான் வெளியே போயிருக்காங்க, எதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வழக்கமாவே வந்து நான் சூஸ் பண்ற பீப்புள் ராங்கா இருக்காங்களா இல்ல ராங் பீப்புளை தான் நான் சூஸ் பண்றேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள சாண்ட்ரா கூட வந்து பழகும்போது அவங்களை நான் ஃப்ரெண்டா கூட பார்க்கல, ஒரு எல்டர் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதையோட தான் பார்த்தேன். ஆனா அவங்க என்கிட்ட நேரா பேசினா கூட பரவாயில்ல, முதுகுல குத்திட்டு போவாங்கன்ற மாதிரி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஹக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போனேன், ஆனா என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஸ்டேஜுக்கு போயிட்டு நல்லா பேசுறாங்க. எனக்கு இப்பயுமே சாண்ட்ரானா யாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனா தான் இருக்கு, ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எதனால ஸ்பெஷல் தேங்க்ஸ்னா, இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம சூஸ் பண்ண கூடாது அப்படிங்கறத சாண்ட்ரா எனக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் இந்த டிசிஷனை எடுத்தேன், இனிமே எப்பவுமே இந்த டிசிஷன் எடுக்க மாட்டேன் லைஃப்ல. உண்மையிலேயே திவ்யாக்கு வந்து சாண்ட்ரா யாரு அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லாட்டாலும் இப்ப பேசுறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு. அண்ட் கடைசியா சாண்ட்ரா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட பழகுன ஒருத்தங்களை இப்படி கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல விட்டுட்டு போகாதீங்க, அது நல்லா இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இதை நீங்க பாப்பீங்கன்னு நம்புறேன் சாண்ட்ரா. நீங்க பழகுற ஒருத்தருக்காவது நீங்க யாரு என்னவா கடைசி வரைக்கும் இருங்க, அவங்கள இந்த மாதிரி குழப்பத்துல விட்டுட்டு போகாதீங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது திவ்யா வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மரா அப்படின்னு சொல்லி கேட்டா சத்தியமா கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க மேல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பேசுறத அடுத்தவங்க கேட்கறாங்கல்ல, அதே மாதிரி அடுத்தவங்க பேசுறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே திவ்யா கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஒரு சின்ன விமர்சனத்தை கூட அக்செப்ட் பண்ணி அவங்களால வந்து அதை திருத்திக்க முடியல. அது ஒண்ணு. ஏதாச்சும் ஒரு கேம்ல தோத்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாலாம் எடுத்துக்க மாட்டாங்க, உடனே யார் மேலேயும் ஒரு பழியை போடணும்னு நினைப்பாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஈவன் அவங்கள ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல போட்டுட்டா கூட அதே மாதிரி தான், ஜெயிலுக்கு போனா கூட பயங்கரமா புலம்பி தள்ளி சாபம் விடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளவு வேலைகள், இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு விமர்சனங்கள் திவ்யா மேல ஒரு பக்கம் இருந்தாலும், திவ்யா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா கூட அவங்களுக்கு கூட இருந்த பாண்டிங் தான். சாண்ட்ரா வந்து எத்தனையோ வாட்டி முதுகுல குத்திருக்காங்க, எவ்வளவோ உங்களை பத்தி பின்னாடி பேசியிருந்தாலுமே கடைசி வரைக்கும் திவ்யா சாண்ட்ரா பத்தி எந்த ஒரு இடத்துலையும் தப்பாவோ பின்னாடி பேசினதோ கிடையவே கிடையாது. ஈவன் கடைசி வரைக்குமே அந்த சாக்ரிஃபைஸ் டாஸ்க்ல கூட, ஐ மீன்ஸ் யாரை சேவ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கூட, என்னுடைய எல்டர் சிஸ்டரா பார்க்கக்கூடிய சாண்ட்ராவை நான் சேவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பச்சை மிளகாவை சாண்ட்ராக்காக தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ திவ்யா கிட்ட எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா கிட்ட எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பழகுனாங்க பாத்தீங்களா, அதுதான். சாண்ட்ரா கிட்ட இருந்து ஹேட் மட்டும் தான் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே ஓகே, அங்கிருந்து ஹேட் வந்தாலுமே நான் ஆரம்பத்துல இருந்து லவ் தான் கொடுத்துருக்கேன், கடைசி வரைக்கும் அந்த லவ்வே கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ல
இருந்தாங்களே, அந்த ஒரு விஷயம் எனக்கு திவ்யா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இன்னொருத்தர் பழகுறதுக்கு ஒருத்தவங்களுக்கு பயத்தை கொடுத்துட்டு போறீங்க, அது அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அதனால உங்களுக்கு நான் ஸ்பெஷலா தேங்க் கொடுக்குறேன். அதோட எனக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் பெருசா என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த குறும்போட மேட்டர் தான் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அந்த குறும்போட மேட்டர் வந்து ஒரு நியாயமான மேட்டரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு அந்த மாதிரிலாம் தோணல. அதாவது கண்டஸ்டன்ஸ் வந்து டவுட் பண்ணது தப்பு தான், அது 100% தப்பு தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் அந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து டவுட் வந்து ஒரு நியாயமான டவுட் தான். அந்த டவுட்டை கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணியிருந்தாங்கன்னா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கலாம். அந்த டவுட் வந்துச்சு, பின்னாடி பேசினாங்க, அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டே போயிட்டு கிளாரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் பத்தி யாருமே வாயை திறக்கல, அதை அப்படியே விட்டுட்டாங்கன்ற பட்சத்தில் அதை குறும்போட வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோட்ல கொண்டு வந்து போட்டு நீங்க பண்ணதெல்லாம் தப்புன்ற மாதிரி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்க மேல ஏன் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை போட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணணும்ன்ற அவசியம் இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எனக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படி நீங்க முடிவு பண்ணி வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டயும் அதே மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். பட் சாண்ட்ரா கிட்ட வரும்போது, விக்ரம் கிட்ட வரும்போது, அரோரா கிட்ட வரும்போது சரி ஓகே அவங்க தான் மன்னிப்பு கேட்டாங்களே, அவங்க செஞ்ச தப்பா அவங்க உணர்ந்துட்டாங்களே, அதுக்கப்புறம் எப்படி வீக்கெண்ட் எபிசோட் கொண்டு வந்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தட்டி விட்டுட்டு இவங்களுக்குன்னு வரும்போது மட்டும் போட்டு அடிக்கிறீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம்ன்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. அண்ட் இந்த சீசன்லயே நடந்த ஒரு உருப்படியான விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு டைட்டில் இல்லைன்ற மாதிரி கடைசி வாரம் அமுச்சு விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னொரு பயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசியா எனக்கு தெரிஞ்சு அரோராக்கு தான் டைட்டில் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அரோராக்கெல்லாம் டைட்டில் கொடுத்தாங்கன்னா அது எப்பேற்பட்ட எக்ஸாம்பிளா இருக்குன்றதை நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு 50 பேர் எதுல களத்துல இறங்குவாங்க, உள்ள போய் நம்ம கெட்ட பேரை நல்ல பேரா மாத்திக்கிட்டு டைட்டில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டா எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்ற மாதிரி இறங்கிட்டாங்கன்னு வைங்களேன். அதை என்ன சொல்றதுன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. காணவன் இந்த இடத்துல எடுத்த அந்த முடிவு வந்து சரியான முடிவு தானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கலாம். ஷாஃபி டாடா பை அண்ட் டேக் கேர்.